கோவைக்குடில் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்னென்னா சந்தைக்கு போகிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். எங்கள் ஊர் சந்தை வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம். ரொம்ப நல்லாவும் இருக்கும், எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இவர் வந்து காசு எடுத்து வச்சுட்டு பையை எடுத்து வச்சுட்டு ரூ. 500 எடுத்து வச்சுருக்கிறாரு. நான் சொன்னேன், ரூ. 500 எதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க, அவ்வளோக்கா நம்ம வாங்க போகிறோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பாருங்கள், எண்ணி காமிக்கிறார், ரூ. 500 இருக்குது. நான் சொன்னேன், 500 வேண்டாம், 200 300 போதுன்னு. பார்த்தீங்களா, பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்தி சாயிற நேரத்தில் நடந்து போயிட்டுருக்குறோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சந்தை. பாருங்கள், லைட்டெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. இங்கே போனவுடனே எல்லாமே இங்கே கிடைக்காத பொருளே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸு பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. காய்கறி, பழங்கள், தானியங்கள் எல்லாமே கிடைக்கும். இங்கே கிடைக்காத பொருளே இல்லை. இந்த கருவாடு எல்லாமே கிடைக்கும். தேங்காய் பாருங்கள், தேங்காய் ஏன் இந்த விலை விற்குதுன்னு தெரியவே இல்லை. இப்போல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு தேங்காய். இது வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. பக்கத்தில் தோட்டம்லாம் இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறனால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு வாரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து பலாக்காய், இது சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிட்டதில்ல. இது வந்து காளான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த பாட்டி பார்த்திங்கன்னா பாவம், சந்தையில் காசு கொடுத்து கடை போட முடியாதனால நின்றுட்டே வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க எப்போவுமே. அந்த பாட்டிக்கிட்ட நான் ஏதாவது ஒன்று வாங்காமல் வரவே மாட்டேன். அது யூஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம வாங்கிறது அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருப்பேன். இந்த வயசுலேயே உழைச்சி சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அதுக்காக தான். கேரட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்குது, ஆரஞ்சு கலரில் செம ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பாருங்கள், இங்கே ரொம்ப வரும், கூட்டமும் ரொம்ப வரும். பாருங்கள், முள்ளு கத்திரிக்காய் வாங்குகிறேன் இந்த பாட்டிக்கிட்ட. முள்ளு கத்திரிக்காவும் வல்லாரக்கீரையும் வச்சுருந்தாங்க. முள்ளு கத்திரிக்காய் வாங்கிட்டேன், காசு எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் காலிஃப்ளவரு, கீரை வந்து இந்த தாட்டி நாங்கள் வாங்கலை. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக கீரை வாங்கினோம். இந்த தாட்டி கீரை வாங்கலை. இது ஆயக்குடி பழனி கொய்யாப்பழம், இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து கரும்பு ஜூஸு. இன்னைக்கு இந்த நம்மாழ்வார் எப்படி இயற்கையாக அது என்கரேஜ் பண்ணுறோ அதே மாதிரி இதுவும் கண்ணாடி டம்ளரில் 20 ரூபாய்க்கு செம பெருசில் போட்டு கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய டம்ளர்னு. நம்மாழ்வார் விற்கிற மாதிரி இதுவும் இயற்கை விஞ்ஞானி அவர், அந்த மாதிரி இது கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். 20 ரூபாய்க்கு செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து முள்ளு சீத்தாப்பழம், இது வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாங்காய், இப்போ மாங்காய் வர ஆரம்பிச்சிடுச்சு சீசனில். இந்த வாங்கலான்னு நினச்சோம், ஆனால் சிலது கெட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதனால் வாங்கலை. அந்த சொன்ன பூவும் கூட விற்கிறாங்க பார்த்தீங்களா. வெளியே வந்தோடனே வடை போட்டுட்ருந்தாங்க. நம்ம வடை வாங்காமல் வருவோமா? வாங்கிட்டு தான் வருவோம். வாங்கிட்டு வந்து பாருங்கள் எப்படி சுட போட்டுறாங்க. அதுவும் சுட போட்டால் நம்ம வாங்காமல் வருவோமா? பார்த்தா நம்ம விடுவோமா? வாங்கிட்டு வந்துடும் பாருங்க. வாங்கிட்டு வந்தால் 5 ரூபா தான் மீதி. 500 எடுத்துகிட்டு போய் 5 ரூபா மீதி. கடைசி பாருங்கள், அப்படி ஆகிப்போச்சு. எல்லாம் அடுக்கி வச்சாச்சு பொருளெல்லாம். பாருங்கள், இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தாங்கும். அவர் சொன்னதான் கரெக்டு. 500 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிடச்சிது, 5 ரூபா மீதி ஆயிடுச்சு. ஓகே, பை.